நீண்ட ஆயுளோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க சாதத்தில் என்ன மாதிரி இருக்கும்? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நீண்ட ஆயுள் 85 வயசு வரைக்கும், 90 வயசு 85 வயசு வரைக்கும் நீண்ட ஆயுள ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சாதத்தில் என்ன மாதிரி ஒரு கொடுப்பனை இருக்குங்க? இப்போ குடும்பம் என்னன்னா பிரச்சனை சிக்கல், ஒரு பிரிவினை போகிறதான், மறுபடியும் ஒன்று சேரதான், வாழ்கிறதான், நீண்ட ஆயுளோடு அவங்க வாழணும் மெயின். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ மன வருத்தம் பிரச்சனையாக ஓடுது, கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, அவர் மறுபடியும் வந்துடுறாங்க, பசங்க பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாகணுங்கிற ஒரு கண்டிஷன்லேயும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க. 2 பேருக்கு நீண்ட ஆயுள் வேணும் அல்லவா? அந்த பசங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த ஆயப்பனோட நீண்ட ஆயுள் வேணும் அல்லவா? நீண்ட ஆயுள் இல்லாமல் அந்த பசங்களை பையனும் பொண்ணை ரன் பண்ண முடியாது அல்லவா? அப்போ ஒரு தம்பதிக்கு நீண்ட ஆயுள் எப்படி இருக்கும்? ஒரு சாதகத்தில் பார்த்தா வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீண்ட ஆயுள் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு அவருடைய ஹஸ்பண்ட் சாதகத்தில் பார்க்குறோம், லக்னாதிபதினு சொல்லக்கூடாது 5க்கு போயிடுச்சு, 7 கூடயே 5ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு. ஏன்னா லக்னாதிபதி 5க்கு போயிடுச்சு, 7 கூடயே 5க்கு போயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு லக்கணத்துக்கு அதே 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 11ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா இருதார அமைப்பு, 2ஆம் தாரம், அந்த பொண்ணுக்கு தாரதோஷம் கழிக்கணும், வாழை மரத்துக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கா? இப்போ ஒரு தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு மேசத்தில் போய் உட்காந்துருக்கார். மேச லக்கண அதிபதி செவ்வாய் பகவான் அங்கே உட்காந்துருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடங்கிறது யாருங்க? மனைவி ஸ்தானம். அப்போ அது புதனாக இருக்கிறாங்க. மிதன லக்கணம் வர அவர் புதனாக இருக்கிறாங்க. அதுக்கு அதே அந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து செவ்வாயோட புதன் பகவான் இருக்கார், தனுசு லக்கண அதிபதி குருவும் உட்காந்துருக்கார், செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ நீண்ட ஆயுளான தம்பதிகள் இவங்க. ஆனால் சாதகத்தில் சொல்லலாம் 7 கூடை வந்து 11ஆம் இடத்துக்கு அந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து இருதார அமைப்பு இருக்குது, தாரதோஷம் இருக்குது, தாரதோஷம் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த மாதிரிலாம் ஒரு அதாவது தோஷம் கழிக்கணும் அப்படிங்கிறத சாதகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் பார்த்துக்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்துல வந்து புதன் செவ்வாயோட ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இருக்கார், குருவோட உட்காந்துருக்காரு. அப்படின்னா அப்போ செவ்வாய் குரு, அப்போ குழந்தைகளுக்காக வாழணும், குழந்தைகளை வாழ வைக்கணும், குழந்தைகளை காப்பாற்றணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பேரண்ட்ஸ் 2 பேத்துக்குமே இருக்கும். அப்போ பிரிவினையான சாதகம் வந்து பிரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாலும், பிரிஞ்சிருந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்தாலும் மறுபடியும் அந்த குழந்தைகளுக்காக வாழணும், அதை குழந்தைகளுக்கு அந்த பசங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல முறையில் 2 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் மனம் மாறாமல் இருக்கும். அப்போ அந்த 11ஆம் இடம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் 11ஆம் இடம் வேலை செய்யாது. அப்போ அந்த குழந்தைகளுக்காக வாழணும். அப்போ இல்லற சுகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்போ கணவரோட சுகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த குழந்தைக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலை அந்த சாதகருக்கு வரும். இப்போ இவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் எப்படி நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ தனுசு லக்கணத்துக்கு 5 கூடிய செவ்வாய் மேஷம், காலபுருஷனுக்கு 1ஆம் இடம். அப்போ காலபுருஷன் 1ஆம் இடம்னா 9 கூடிய வந்து சூரிய பகவான் வந்து மேஷத்தில் வந்து உச்சம் வர்றார். அப்போ 9 கூடிய 5ஆம் இடத்துல உச்சம் பெறார்லவா? அப்போ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அல்லவா? அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நீண்ட ஆயுள், அவங்க பசங்க மொழியில் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேத்திலாம் பார்க்குற அளவுக்கு அந்த நீண்ட ஆயுள் 2 பேத்துக்கு கொடுக்கும். உடம்பு ரீதியாக பாட்டு வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, உடம்பு ரீதியாக வைத்திய செலவு, விரைய செலவு, ஆஸ்பத்திரி செலவு, இந்த மாதிரி நிறைய வரும். வந்தாலும் குழந்தைகளுக்காக, ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார், குரு பாவகோ நாசினா ஒரு குழந்தை வந்து எப்படின்னா இப்போ கூடி களையிறது, இறக்குறது, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். ஆனால் அடுத்து பெறக்கூடிய குழந்தை நீண்ட ஆயுளோட இருக்கும். அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும், அது அவங்களுக்காக வாழணுங்கிறத அந்த தம்பதிகள் வாழ்ந்து காட்டுவாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அந்த தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் நவக்கிரகம் அவங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.